நான் எடுத்து தரேன். ஹலோ. என் பேர் விஸ்வம். விஸ்வமா? நீங்கள் மிஸ்டர் திவாகர் தானே? ஆமாம், நான் திவாகர் தான் பேசுகிறேன். சார், நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹோட்டலில் சாப்பிட்டீங்கல்ல? நானும் அங்கே தான் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக நான் கார்டில் பே பண்ணேன். பை மிஸ்டேக் உங்கள் கார்டு என்கிட்ட வந்துருச்சு, என் கார்டு உங்ககிட்ட வந்துருச்சு போல இருக்கு. கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம். ஓ காட், சாரி. ஆமாங்க. இல்லை பரவாயில்ல சார். ஆக்சுவலாக நான் அந்த வெயிட்டர்கிட்ட கேட்டேன் உங்கள் நம்பர் ஏதாவது இருக்கான்னு. அவருக்கு உங்களுக்கு தெரியும் போல இருக்கு. உங்கள் நம்பர் உடனே கொடுத்தாரு. அதான் உடனே ஃபோன் பண்ணேன். இப்போ எங்கே இருக்கீங்க சார் நீங்கள்? நான் இப்போ போரூரில் என் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கேனே. ஓ, போரூர்னா நான் அந்த பக்கம் வர வேண்டிய வேலை இருக்கு. உங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நான் உங்களை அங்கே வந்து மீட் பண்ணி கார்டை மாற்றிப்பேன். ஓகே, அட்ரஸ் வந்து நம்பர் 14 கணேஷ் நகர், போரூர். நம்பர் 14 கணேசன் நகர், போரூர். ஓகே, நான் இப்போ அங்கே வரேன் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். சார் என்ன நேராக போரூர் போங்க. எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. நீங்க ஃபோன் பண்ணிட்டு நிதானமா வந்திருக்கலாம். ஃபைல் எடுத்துட்டீங்களா? பார்க்கணும்னு தோணுச்சுடா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். நிஜமா? நிஜமா தான். என்ன? செல்போனை வச்சுட்டு வந்துட்டேன், இதை பிடிங்க. சில மூஞ்சிங்கெல்லாம் பக்கத்துல வந்து நின்னா கூட பார்க்கணும்னு தோணாது, மூட் அவுட் ஆயிடும். ஆனா உன் முகம் அப்படி இல்ல, ரொம்ப மலர்ச்சியா இனிமையா இருக்கு. எப்படி அது? எனக்கு கூட உங்களை பார்த்தா மனசும் முகமும் மலர்ந்துருது தெரியுமா? அப்படியா? ஆமா. ஆனா சிலருக்கு நான் சந்தோஷமா இருந்தா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சிலரோட குணம் அது. தானும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. ஆமா, நீ யார சொல்ற? எல்லாம் எங்க பாஸ் தான். நீங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ரொம்ப திட்டினாரு. அவர் திட்டினது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா இவளுக்கு முன்னாடி திட்டினதுதான் எனக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சு. இவெல்லாம் ஒரு ஆளா? இவளுக்கு இவ குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. என்ன நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன இழுக்குறீங்க? என்னடி பெருசா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு சவுண்ட் விடுற? இதெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்க. என்ன இரிட்டேட் பண்றதுக்காக தான் நீங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான கூத்தெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, என் குடும்பத்தை பத்தி பேசாதீங்க. பெரிய குடும்பம், நீ ஒருத்தி, இன்னொருத்தி இருக்காளே, அதான் மேகலா ஊர் சுத்தி. எங்க அக்காவை பத்தி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். என்ன மிரட்டுறியா? அவ ஊர் சுத்தி தானே, சின்ன வயசா இருக்கும் போது ஓடி போனா, பெரிய பொம்பளை ஆனதுக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கா. இடையில நடந்த கதை யாருக்கு தெரியும்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அக்காவுக்கு வேண்டியவன்னு சொல்லிட்டு திருச்சூர்ல இருந்து விஸ்வன் ஒருத்தன் வந்திருக்கான். லாட்ஜ்ல ரூமை போட்டுக்கிட்டு ஊரு பூரா தேடிட்டு இருக்கான். என்ன உளறீங்க? நான் எதுக்கு உளறணும்? எனக்கு அவனை பத்தி என்ன தெரியும்? அதான் சொல்றேன். சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. எது உண்மை எது பொய்ன்னு உங்க அக்காவை பார்த்து கேளு, தெரியும். பட்டுமா? நீ வா டார்லிங், நம்ம போலாம். முள்ளடா வலிக்குது. சக்தி, இந்த வாங்க. இந்தாங்க மாப்பிள்ள. சாப்பிடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்ல, மேகலா எங்க இருந்தாங்க, எங்க போயிட்டாங்க? உள்ள துணி துவச்சிட்டு இருக்கா, கூப்பிடட்டுமா? இல்ல இல்ல, பரவாயில்ல. மேகலா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் இல்ல? ஆமா மாப்பிள்ள, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் துணிச்சல்னா எல்லாரையும் எழுத்து பேசுறத நினைச்சுக்கிறாங்க. கரெக்ட். நீங்க சத்தியம் தானே சொல்றீங்க? மாப்பிள்ள, மேகலாவுக்கு இந்த கட்டட வேலையெல்லாம் எதுவுமே தெரியாது. தன்னோட அப்பாவை யாரும் அசிங்கமா பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த புள்ள அந்த வேலையை தானே எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. வேலை ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு மேகலா மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லா வீடியும் கட்டி முடிச்சு அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுவா பாருங்களேன். ஆமா,
இப்போ கண்மணி விஷயத்தில் கூட அந்த ரவுண்டிகளெல்லாம் எவ்வளோ துணிச்சலாக ஹேண்டில் பண்ணி கண்மணிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மறுபடியும் கூட்டு வந்திருக்காங்க. அவளோட அருமை உங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்க அத்தை அவ எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்க. மேகலாவை பத்தி யாரு குறை சொன்னா என்ன திலகா? அவங்களையெல்லாம் கணக்கிலேயே எடுத்துக்காத. நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு மேகலாவை எல்லாரும் புகழ்ந்து பேசதான் போறாங்க. அப்ப இவங்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க. நீ செவனேன்னு இரு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க மிஸ்டர் திவாகருங்கிறது? நான் தான் வரேன். என்னதுவா? அது ஹோட்டலில் சாப்பிட்டோம்ல, பில் பே பண்ணும்போது கிரெடிட் கார்டு மாறிடுச்சு, கொண்டாந்துருக்காரு. வந்துடுறேன். நான் தான் திவாகர். நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்களா? என் பேர் விஸ்வம். ஹாய். ரொம்ப வித்தியாசமான சந்திப்பு இல்லை? கண்டிப்பா வித்தியாசமான சந்திப்பு தான் சார். ஓ, இந்தாங்க உங்களுக்கு. இல்லை, உங்கள் நம்பர் அந்த பேட்டரி கிட்ட இருந்தனால தப்பிச்சேன், இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருப்பேன் நான். ஓ அப்படியா? நான் வேறு வெளியூர்லேருந்து வந்திருக்கேன். எனக்கும் கொஞ்சம் கேஷ் கம்மியாக இருந்தது, அதனால தான். சாரிங்க. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சிரமம் பார்க்காம விசாரிச்சு தேடி கண்டுபிடிச்சி வந்து கார்டை கொடுத்துட்டீங்களே. வெரி கைண்ட் ஆஃப் யூ. ஐயோ, இதில் என்ன சார் இருக்கு? ஓகே சார், நான் அப்போ கிளம்புறேன் சார். என்ன வந்தோன்னு கிளம்புறீங்க? உள்ளே வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. ஐயோ இல்லை சார், இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு. நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். பார்க்கலாம். வரேன் சார். என்னாச்சு? வந்தவரை யாரு? மிஸ்டர் விஸ்வம். அவரு உங்க ஃப்ரெண்டா? இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். வேடிக்கை பாருங்களேன். நானும் சத்தியம் சாப்பிட்டுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். இவரும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு போல இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணுறதுக்காக என்னோட கிரெடிட் கார்டை கொடுத்தேன். இவரும் அவரோட கிரெடிட் கார்டை கொடுத்துருக்காரு போல இருக்கு. அந்த வெயிட் என்ன பண்ணா மாற்றி கொடுத்துட்டான். நானும் கவனிக்காமல் கார்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவர் அதை லேட்டாக கண்டுபிடிச்சி என் நம்பரை ட்ரேஸ் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி கார்டை கொடுத்துட்டு போகிறாரு. நல்ல மனுஷனாக இருக்காரு. சரி, நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஆர்வம் ஓடி வந்தீங்க? அது இவரோட சாயல்ல எனக்கு ஒருத்தர் தெரியும், அவரா இருப்பாரோன்னு நினைச்சிட்டு வந்தேன். சரி, நான் வேணா ஃபாலோ பண்ணி போய் கூட்டு வரட்டேன்? இல்ல பரவாயில்ல. நீங்கள் நல்லா காஃபி போடுவீங்க, இருந்து காஃபி சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். அவருக்கு என்ன அவசரம் தெரியல, உடனே கிளம்பிட்டாரு. வாங்க பெரியம்மா, யாரும் வந்திருக்கா பாருங்க. கண்மணி வாமா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? உட்கார் உட்கார் உட்கார். கண்மணி நல்லா இருக்கியாம்மா? என்ன சாப்பிட்ற? ஒன்னும் வேண்டாம். அக்காவுக்கு எப்பவும் நினைப்பதா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தான் கொடுத்து வைக்கல இப்படி ஒரு மாமியார் கூட இருக்க.
மனசை தளர விடாதம்மா. நிச்சயம் ஒரு நாளைக்கு அவங்க உன்னை தேடி வருவாங்க. இப்பவும் வந்துட்டு தான் இருக்காங்க. தேடி வராங்களா? திட்டுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் உங்க பிள்ளையும் தாமரையும் வந்துட்டு தானே இருக்காங்க. என் தெரு ஆளுங்களுக்கு இப்ப அதெல்லாம் பழகியே போச்சு. அறிவு கட்ட ஜென்மங்க. எப்பத்தான் அதுங்களுக்கு புத்தி வரப்போகுதுன்னே தெரியல. அவங்களுக்கு நீயே எடுத்து சொல்ல வேண்டியது தானம்மா. என்ன அத்தை சொல்றீங்க? திட்டணும்னே தேடி வர உங்ககிட்ட நம்ம என்னத்த சொல்றது, என்னத்த புரிய வைக்கிறது? வீட்டுக்கு வந்து எல்லாம் பேசினா கூட பரவாயில்ல, ஆனா ஆபீஸ்க்கு அவர் தேடி வந்து பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ வேலை பார்க்குற ஆபீஸ்க்கு வரானா? அவருக்கு இப்ப பாத்திருக்கிற விஜி என் கூட தானே வேலை பார்க்கறா. அவளை பார்க்கறதுக்கு வராரு. ஆனா அவளை பார்க்கறதுக்கு மட்டுமே வர மாதிரி தெரியல. அதை சாக்கா வச்சு என்னை எரிச்சல் படுத்தணும், என்னை அசிங்கப்படுத்தணும்னு தேடி வர மாதிரியே இருக்கு. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற இடத்துல எல்லார் முன்னாடியும், அதுவும் அவ முன்னாடி என்னையும் என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறதும் நடந்துக்கிறதும் ரொம்ப வேதனையா இருக்கு. கொஞ்சம் நிம்மதியா இருக்கலான்னு தான் வேலைக்கு போறேன். இப்ப அங்கேயும் நிம்மதி போச்சு. கண்மணி, இனிமே நீ அவனை பத்தி கவலைப்படாதம்மா. தைரியமாயிருமா. பூபதி இனிமே உன் வழிக்கு வரமாட்டா. என்னத்த சொல்றீங்க? அப்புறமா சொல்றேம்மா. சரி கண்மணி, நேரம் ஆச்சுமா, நீ கிளம்பு. என்னத்த என்கிட்ட சொல்லுங்க. தைரியமா இருமா, நான் இருக்கேன்ல, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. டே சரவணா, என்ன பிரியமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கண்மணி தனியா வீட்டுக்கு போக வேண்டாம், நீ கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறியாப்பா? சரி பிரியமா. டே வேண்டாக்கா, நானே கொண்டு போய் விட்டுறேன். இல்ல, நீங்க யாரும் வர வேண்டாம், நானே போய்க்கிறேன், ஒன்னும் பயம் இல்ல. ஜாகிரதையா போம்மா. போயிட்டு வா. உடம்ப பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேம்மா, நான் பாத்துக்கிறேன். வரேன். சரிம்மா. அத்தையை பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேம்மா. நான் வரேங்க. கண்மணி, இப்பதான் வந்தியா? வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? என்ன ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்க? நீ அக்கா தானே? என்ன கண்மணி, என்ன கேள்வி இது? நான் இன்னைக்கு உன்னை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அத உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. என்ன விஷயம்? யார் சொன்னாங்க? என் புருஷன். அவர் இப்பெல்லாம் அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வராரு. விஜய பார்க்கணும்னு வந்து உட்காந்துக்கிட்டு என்னை வேர்பேத்ததும் இரிட்டேட் பண்றதுமா இருக்காரு. கண்மணி, அவர் உன்கிட்ட நல்ல விதமா பேசினார்னா நீ பேசு. உன்னை இரிட்டேட் பண்ற மாதிரி பேசி நடந்துக்கிட்டாருன்னா நீ அந்த இடத்துல இருக்காத, விலகி போயிடு.
அதான் ஒரேடியா விலகிடலான்னு இருக்கேன். என்ன சொல்ற நீ? அவர் என்கிட்ட டைவர்ஸ் கேட்குறாரு. இன்னைக்கு நேத்து இல்ல, கல்யாணம் அடுத்த நாள்ல இருந்து டைவர்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. டைவர்ஸ் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? கண்டிப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் டைவர்ஸ் கொடுத்தா அவங்க என் மேல போட்ட பழியெல்லாம் உண்மையாயிடும். ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது டைவர்ஸ் கொடுத்து தொலைச்சிடலான்னு தோணுது. என்ன கண்மணி இப்படி எல்லாம் பேசுற? வேற என்ன பண்றது? அவர் என்ன மட்டும் இல்ல, நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தொந்தரவு பண்றாரே. எனக்காக நம்ம குடும்பம் அசிங்கப்படுறத நான் விரும்பல. டைவர்ஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன். கண்மணி, பூபதி பண்ற அசிங்கம்லாம் எனக்கும் பிடிக்கலதான். ஆனா சக்தி அவரை ஏமாத்தினதுனால்தான் அவர் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறாரோன்னு தோணுது. அதனால்தான் நான் பொறுமையா இருக்கேன். நாளைக்கே அவர் திருந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாம ஏன் ஒதுக்கணும்? என்னக்கா பேசுற நீ? ஆமா கண்மணி, பூபதி தான் பண்ற தப்பெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் உணர்வாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? இன்னைக்கு உன்னை பத்தி கூட ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன பத்தி என்ன சொன்னாரு? உனக்கு விஸ்வம்னு யாரையாவது தெரியுமா?